வணக்கம். தமிழில் பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் நிறைய வந்திருக்குன்னு கணக்குக்கு சொல்லலாம். ஆனால் நிஜமான பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு குவாலிட்டியை வச்சு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 10 படங்கள் கூட தேராது. பேருக்கு பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லிட்டு ஸ்பூஃப் காமெடி மாதிரி தான் நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த TN 2026 படத்தோட ட்ரெய்லர் வந்ததும் தேர்தல் வரப்போகிற இந்த சூழலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேஸ்லாம் போட்டாங்க. ஆனால் கோர்ட் என்னமோ இந்த படத்துக்கு ஸ்டே எல்லாம் கொடுக்கல. படம் பார்த்ததுக்கப்புறம் அது ஏன்றது எனக்கு தெரிஞ்சுது. இந்த படம் விஜயோடைய அரசியல் வருகையை நையாண்டி பண்ணுதா இல்லை வேறு ஏதாவது கதையா அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்லையும் விருப்பம் ஜாயின் பண்ணுங்கள். TN 2026 தங்க நட்சத்திரம்னு ஒரு கேப்ஷன் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எதுக்குன்னு தான் தெரியல. 1980s ஆரம்பமாகுது இந்த கதை. பொள்ளாச்சியில் பெரிய தொழிலதிபர் மன்றாடியார் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். சரியாக அப்போ குல்கந்த் குமார் அப்படின்னு ஒரு புது நடிகர் வளர்ந்துட்டு வராரு. அவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு அவருக்கு மக்கள்கிட்ட நல்ல ரிசப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு மன்றாடியார். இதனால் குல்கந்த் குமாருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்து தன்னுடைய தம்பி மாதிரி பார்த்துக்கிறாரு. குல்கந்த் குமார் ஒரு நடிகராக பெருசாக வளர்றாரு. சில வருஷங்களில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றமாக மாற்றுறாரு. இந்த சூழலில் அவர் அரசியலுக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. அது என்னென்ன, அவர் அரசியலுக்கு வந்தாரா இல்லையா, அவர் எடுக்கிற முடிவுகள்னால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் தான் இந்த TN 2026. தமிழ் தெரியாத வடமாநில ஹீரோயின்ஸ் ஓட்ட தமிழில் பேசுகிற காமெடியை தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம இந்த படத்தில் ஹீரோவே அப்படி ஒரு ஓட்ட தமிழில் பேசுகிற கேரக்டராக வராரு. இந்த இனிஷியல் சீன்ஸில் நட்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபன்னியாகவும் அந்த சில காட்சிகள் நகைச்சுவையாகவும் இருக்குது. சாந்தினியுடைய கேரக்டரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸும் அதே மாதிரி தான். இந்த சில்லி காமெடியை உங்களால் எவ்வளோ தூரம் சகிச்சிக்க ரசிக்க முடியுங்கிறத வச்சு தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எனக்கு ஒரு சில இடங்களை தவிர சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. தர்புகா சிவாவுடைய இசையில் பாடல்கள் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மட்டும் தான் உன்னோடதா அப்படின்னு கேட்குற மாதிரி, பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு படம் எடுப்போன்னு ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு மேம்போக்கா ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது இந்த படம். காஸ்டிங்கை தாண்டி மேக்கிங்கும் ரொம்ப அமைச்சராக இருக்குது. ஸ்டேஜிங்கும் ரொம்ப அமைச்சராக இருக்குது. பேசிக்கான ஒரு ஸ்டேஜிங்கை கூட முக்கியமான காட்சிகளில் ஒழுங்காக பார்க்கவே முடியல. ஹீரோ கேரக்டர் போகிற வண்டியை வேணும்னே தடுத்து நிறுத்துவாங்க போலீஸ். அதனால் அவர் கோவப்பட்டு இறங்கி நடப்பார். தென் அவருக்கு கல்யாணம் ஆகும். ஆனால் 2 சீனில் அவருடைய ஒய்ஃப் கேரக்டர் திடீர்னு சைக்கோவாக மாற்றி வச்சுருப்பாங்க. இன்டர்வலில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்கும்போது ஹீரோ பதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்க போகிறதா அப்படி கையை தூக்குவார். உடனே உணர்ச்சி பெருக்கெடுத்து ரிப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக கையை தூக்குவாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. தேர்தலில் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு ஒரு அனலிஸ்ட் கிட்ட பேசுவாங்க. அவர் ஒரு போர்டில் சாக் பீஸில் எழுதி யார் எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி விளக்கிட்டு இருப்பார். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் புரியுது, ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ ஒரு லேப்டாப் கூட கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சுமாராக படமாக்கப்பட்டிருந்தது. தம்பி ராமையா, MS பாஸ்கர், இளவரசு 3 சீனியர் நடிகர்களும் தங்களை அட்டாக் பண்ண வர ஒரு பெரிய டீம் கூட செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு ஒன்று ஓடுது. ஆன் பேப்பர் சுவாரஸ்யமாக தெரிகிற இந்த ஐடியாவையும் மோசமாக எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளூ மேட் கிராஃபிக்ஸ் எல்லாம் சீரியலுக்கே சவால் விடுது. ஹிந்தி கலந்து தமிழ் பேசிட்டு வர ஹீரோ திடீர்னு நல்லா தமிழ் பேசுகிறாரு, எப்படின்னு புரியல. அரசியலுக்கு வரணுங்கிறது அவருடைய முடிவா இல்லை அவரை மேனிபுலேட் பண்ணுறாங்களாங்கிறதுக்கு தெளிவான சீன்ஸ் இல்லை. தனக்கே தெரியாமல் பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு மெயின் கேரக்டர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமாகவே இருந்தது. மொத்தமாக சில சீன்ஸோடைய தேவையே படத்தில் இல்லை. அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருந்தாலும் இதுவும் இந்த கதையில் மாறி இருக்க போகிறதில்ல. விஜயோடைய அரசியல் வருகையை நையாண்டி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் எல்லாருக்கும் போகிற போக்கில் ஒரு ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எதையுமே இவங்க சுவாரஸ்யமாக சொல்லவே இல்லை. முக்கியமாக இந்த படத்துடைய எண்டிங் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துச்சு. என்ன பாயிண்ட் தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சுதா இல்லையாங்கிறது தெரியல. நட்ராஜ், தம்பி ராமையா, MS பாஸ்கர், இளவரசு, ரெடின் கிங்ஸ்லி, ஸ்ரீஜா ரவி உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஸ்ரிதா ராவ் டோட்டலாக கஷ்டப்படுறாங்க பாவம். முதல்ல இந்த TN 2026 எல்லா விதங்களையும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். என்னோட வியூவில் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி UA 16+.